இட்ஸ் ஃபைனலி வீக்கெண்ட் அண்ட் பாட்லக் டே. ஸோ பாட்லக் லஞ்ச் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் லைக் பிரன்ச்னே சொல்லலாம். பட் இந்த வீடியோ எடுத்து ஒரு 10 டேஸ் ஆச்சு. எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் தான் கரெக்டாக அமையல. சரி இன்னைக்கு இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு போகிற டிஷ் வந்து பாயசம் தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சேமியா பாயசம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பாயசமாக மாறி அதுக்கப்புறம் பால் பாயசமாக மாறிடுச்சு. ஸோ இது ஃபியூஷனா இல்லை எல்லாம் சேர்ந்து போட்ட கலவையான்னு தெரில. பட் எண்ட் ஆஃப் தி டே டேஸ்ட் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தது. இந்தியா பொறுத்த வரைக்கும் சுகரை பற்றி நான் பயப்படாமல் எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன். பட் இங்கே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் பிகாஸ் நிறைய பேர் சுகர் கட் பண்ணுறேன். ப்ளஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நிறைய டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால எல்லாருக்கும் சேஃபாக இருக்கிற மாதிரி மீடியாக்கர் சுகர் லெவலில் தான் பண்ணியிருந்தேன். மில்க் மேட் கூட போடவே இல்லை. என்னெல்லாம் தூக்கிட்டு போய் அந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி ஃபுல் பியோர் வெஜ் பிளாட்டர்ஸ் தான். ஸோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபுட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஒரு பாரத விலாஸ் டேபிள் பிகாஸ் வெஸ்டர்ன் இந்தியன், ஈஸ்டர்ன் இந்தியா, நார்தர்ன் இந்தியா, சதர்ன் இந்தியான்னு சொல்லிட்டு எல்லா பார்ட்ஸ் ஆஃப் பீப்புளுமே இருந்தாங்க என் குரூப்பில். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்து டேஸ்ட் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு டிஷ்ஷும் அந்தந்த டேஸ்ட்டில் யூனிக்காக இருந்தது. இதுதான் என்னோட பிளேட். ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ப்ரோட்டீனும் இருக்குது. ரைஸும் கொஞ்சம் டேஸ்ட் அவாய்ட் பண்ண முடியாதனால சாப்பிட்டு திருத்தி குட்டி நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணாங்க. நானும் திருத்தியும் ஃபர்ஸ்ட் டைம் ட்வினிங் பண்ணோம். பட் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. அண்ட் எல்லாரும் சேர்ந்தா ரீல் எடுக்காமல் எப்படி நல்ல ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு.